ஹாய், ஹலோ, வணக்கம். ஒரு நல்ல விஷயம். ஒரு குடும்பத்தில் பணம் இல்லை என்றாலும் அன்பு பாசம் இருந்தாலே போதும் என்பதற்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னவென்றால், ஒரு தடவை லட்சுமி தன்னுடைய பக்தனிடம் கோபித்து கொண்டு, நான் உன்னை விட்டு போகின்றேன், தயாராக இருங்கள் என்று சொல்லி, ஏழ்மை உன்னுடைய வீட்டிலே அடியெடுத்து வைக்கப் போகிறது, ஆனால் கடைசியாக உனக்கு ஒரு வரம் தருகிறேன், உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டாராம். அந்த பெரியவர் சிறிது நேரம் யோசித்து கொண்டு, தாயே, எனக்கு ஏழ்மை வந்தாலும் பரவாயில்லை, ஆனால் என் குடும்பத்திலே அன்பு பாசத்துக்கு குறையில்லாமல் கருணை காட்டுங்கள் என்று வரத்தை கேட்டாராம். அப்போ அந்த லட்சுமி ததாஸ்து என்று சொல்லி வரத்தை கொடுத்து சென்று விட்டாராம். பிறகு ஒரு நாள் பெரிய மருமகள் சாப்பாடு சமைக்கும் போது அந்த அம்மா அதில் உப்பை போட்டு வேறே வேலை செய்து கொண்டிருந்தாராம். இதற்கிடையிலே இரண்டாவது மருமகள் அங்கே வந்து ருசியை பார்க்காமலே மீண்டும் உப்பை போட்டு சென்று விட்டாராம். அப்படியே மூன்றாவது மருமகளும் அவர்கள் வேறு வேலையில் இருக்கின்றார்கள் என்று உப்பு போட்டார்களோ இல்லையோ என்று கேட்காமலே ருசித்தும் பார்க்காமல் உப்பை போட்டு விடுவாள். பிறகு முதலில் மாமனார், அதாவது அந்த வீட்டு பெரியவர் சாப்பிடும்போது சாப்பாடு முழுவதும் உப்பாக இருப்பது கவனித்து, ஆஹா, தரித்திர தேவதையை நம்ம வீட்டுக்குள் அடியெடுத்து வைத்து விட்டார் என்று நினைத்து புரிந்து கொண்டு எதுவுமே பேசாமல் மௌனமாக சாப்பிட்டு போய்விட்டார். அதன் பிறகு மூத்த மகன் சாப்பாட்டுக்கு வந்து சாப்பிடும்போது, அப்பா சாப்பிட்டாரா, என்ன சொன்னார் என்று தன்னுடைய மனைவியை கேட்பார். அவளும் சாப்பிட்டு போய்விட்டார் என்று பதிலளிப்பார். அப்பாவே ஒன்றும் குறைய சொல்லாமல் சாப்பிட்டு போனால் நான் எதற்கு குறை கூற வேண்டும் என்று அவனும் சாப்பிட்டு மௌனமாக போய்விடுவான். அப்படியே மற்றவர்களும் சாப்பிட்டு முன்பு சாப்பிட்டவர்களை கேட்டு தெரிந்து கொண்டு அவர்களும் மௌனமாக சாப்பிட்டு போவார்கள். வந்த தரித்திர தேவதைக்கு என்ன செய்ய வேண்டும் என அந்த பெரியவருக்கு புரியவில்லை. அந்த ராத்திரி தரித்திர தேவதை அவரிடம் வந்து, நான் போகின்றேன் என்று சொல்வாள். அவர் ஏன் என்று கேட்பார். அதற்கு அந்த தரித்திர தேவதை, அவ்வளவு உப்பு இருந்த சாப்பாட்டையும் நீங்கள் எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்டு விட்டீர்கள், ஒருவர் கூட மற்றவரை தப்பாக பேசவில்லை, ஒரு வார்த்தை கூட பேசிக்கொள்ளவில்லை, இனி நான் இங்கிருந்து என்ன பயன் என்று சொல்லி நான் உங்கள் வீட்டை விட்டு போகின்றேன் என்று சொல்லி போயிட்டாள். குடும்பத்திலே கோபதாபங்கள் மனக்கசப்புகள் இல்லாத இடத்தில் ஏழ்மைக்கு இடம் இருக்கவே இருக்காது நண்பா. எப்போதும் மகிழ்ச்சி தான். தரித்திர தேவதை அல்ல, அந்த யமனும் ஒன்றும் பண்ண முடியாது. வாழ்க வளமுடன். நன்றி, 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 வணக்கம்.